சாப்டர் 4 தான் பார்க்க போறோம். நான் எப்பயுமே ரிமோட்டோட வில்லேஜ்ல தான் வாழ்வேன். எப்பனாச்சும் ஒரு தடவ தான் எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஃபார்மலா இருக்காதீங்க. உங்க வீடு மாதிரி நெனச்சுக்கங்க. மிஸ்டர் லீ, இந்த வீடு வந்து ரொம்பவே லக்ஸரியா இருக்கு. ஈவன் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கூட. ஆமா, இது ஒண்ணும் நார்மலான வீடு கிடையாதே. ஏன்னா அது மோட்டல் ட்ரீம்ல இருக்கிற பெஸ்ட் அபார்ட்மெண்ட். ஏன்னா இத நான் கட்டியிருக்கேன். இங்க இருக்கிற கல்டிவேட்டர்ஸ் கூட இது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஜூனியரும், மிஸ்டர் லீ ஏன்னா ஜூனியரும், மிஸ்டர் லீ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னது? இது என்னது? அப்போதுலருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அத கேட்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஏர் பியூரிஃபையர். அப்படின்னா, இது வந்து ஏர இருந்து பிரிச்சு தனிச்சு குடுக்கும். என்ன ஃப்ரெஷ் ஏரா? இது வெறும் சாதாரண ஃப்ரெஷ் ஏர் கிடையாது. அப்படி சொல்ல வரேன். சீனியரும் நான் கீழ விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல விழுந்துடுறாங்க. நீங்க எப்படி சாதாரணமா இப்படி உட்கார்ந்திருக்கும்போது கீழ விழலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர்ன்னு சொல்ல, ஸ்லோவா எந்திரிச்சுட்டு, "ஏய் முட்டாள் ஜூனியர், நீ என்ன மறந்துட்டியா? அந்த இம்மார்டல் டாக் சொன்னத?" இப்ப வெறும் நார்மலான இன்மார்டல் மட்டும் தான் இவரு. இவரு ஒண்ணும் கல்டிவேட்டர் கிடையாது. அதனால மோட்டல் மாரியே நடந்துக்க. சரி மன்னிச்சிருங்க. நான் ஏதோ கேர்லெஸ்ல பண்ணிட்டேன். என்னமோ சொல்ல வந்தீங்களே? இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. இது வெறும் ஏர் பியூரிஃபையர். இது காத்த பிடிச்சு கொடுக்கும். அவ்வளோதானே. அத மட்டும் தான் சொல்ல வந்தேன். ஆஹாஹா! அது மட்டும் கிடையாது. என்கிட்ட வாட்டர பியூரிஃபை பண்றதும் மிஷினும் இருக்கு. அவனும் அத தண்ணிய பிடிச்சுட்டு டீ போட்டு குடுக்க, இது ஒரு இம்மார்டல் எலிக்ஸிர் தான். இல்ல, இது ஒரு பியூரிஃபையிங் டீ அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு பேக் யார்டுல. நான் போய் சமைக்கணும். அதனால நீங்க உங்களுக்கு தேவையான டீய நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேவா? தேங்க் யூ மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற வரைக்கும் இருந்துட்டு, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். என்ன இருக்குமோ தெரியல. நம்ம வெறித்தனமான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் வந்து சிக்கியிருக்கோம். ஜூனியர் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. இவர்ட்ட பிரச்சனை பண்ணி மாட்டுனீங்க, என்னால கூட உங்கள காப்பாத்த முடியாது. சீனியரும், ஜூனியர் நல்லா பார்த்து நடந்துக்க. இவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்த நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா இவர் ரொம்பவே நல்லவாவும் இருக்காரு. ரொம்ப கைண்டாவும் நடந்துக்கிறாரு. அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஜூனியரும் வேற ஒரு பொருள் எடுக்க பார்க்குறாரு. ஏன்டா முட்டாள்! நான் இப்பதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதையும் தொடக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாதுன்னு. எதுக்கு இப்ப அத எடுத்துக்கிட்டு இருக்க? பொறுமையா இருங்க சீனியர். சீனியர் நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப முக்கியமான பொருள் தான் எடுக்கக்கூடாது. இது குப்பை தொட்டியில இருந்த பொருள் தான். இது ரொம்ப முக்கியமா இருக்காது. அதனால தான் நான் இத எடுத்திருக்கேன். ஆனா ஜூனியர் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாத அப்படின்னு சீனியர் சொல்ல, நம்ம ஏன் அத பிரிச்சு பார்க்கக்கூடாது? அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப பொறுமையா அத திறந்து பார்க்கணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அத. இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவரும் அவரோட ஸ்வார பொறுமையா வெளிய எடுத்து நம்மளோட சீனியர அட்டாக் பண்ற மாரி தெரியுது. இது வந்து ஸ்வாட் இன்டென்ட். இது வந்து ஸ்வாட் இன்டென்ட் பெயிண்டிங்கா? சீனியர் பிரதர், சீனியர் பிரதர், சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. சீனியர் பிரதரும் சில மாரி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. நீங்க கொஞ்ச நேரம் இப்போ அன்கான்ஷியஸ் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அப்படின்னு பாயும் கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஜூனியரும் பின்னாடி அந்த பெயிண்டிங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கயா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னால ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியலையே. என்னது உன்னால ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியலையா? என்னடா சொல்ற? நீ எல்லாம் வாஜின் இம்மார்டல் செக்டர்ல இருக்கிற ஒரு டிசபிள் நீ சொல்லிக்கிறியாக்கும் அப்படின்னு பாயும் கத்திக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க. ஏன்னா சில பேரால இந்த மாதிரி இதெல்லாம் டக்குன்னு ஃபீல் பண்ண முடியாது. இவன் ஒரு ஸ்லோ லேர்னர். அதனால மெதுவா இதை கத்துப்பியான் அப்படின்னு சீனியரும் சொல்றாரு. என்னைய ஸ்லோ லேர்னருங்கிறீங்க. ஆனா என்னோட தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களோட நல்லாவே இருக்கும். ஏன் இதை போய் இந்த மாதிரி இடத்துல போட்டு வச்சிருக்காரு மிஸ்டர் லீ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்துடுறான். என்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, சாரி மிஸ்டர் லீ உங்களோட பொருளை உங்க பர்மிஷன் இல்லாம தொட்டதுக்கு. அதனால மன்னிச்சுக்கங்க. ஓ இதுவா? இது வந்து சும்மா ஸ்கெட்ச் பண்ணது. இது வந்து நான் கேஷுவலா ஸ்கெட்ச் பண்ணது. இதை வச்சு என்னோட ட்ரூ லவரை நீங்க கணிச்சுக்கிறாதீங்க. என்னது கேஷுவலா டிரா பண்ணாரா? அதுவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா? இதுல இந்த ஜூனியர் வேற பின்னாடி இருந்துட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை சீனியர் வந்து ரொம்பவே கோவத்துல இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அது நடக்கிறது எல்லாத்தையும். சரி இது என்னதான் சிம்பிள் ஸ்கெட்சா இருந்தாலும் இதை நாங்க தெரியாம தொட்டதுக்கு மன்னிச்சிருங்க. இதை எங்க கிட்ட குடுப்பீங்களா அப்படின்னு சீனியர் கேட்க, ஒருவேளை இவருக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்கு போல. அதனால அதை எடுத்துக்க கேட்கிறாரு போல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கங்க. இதை ஒன்னும் என்கிட்ட கேட்க வேணாம். ஏன்னா இதை நான் ஏற்கனவே குப்பையில தான் போட்டு வச்சிருந்தேன். அதனால மன்னிப்பு கேட்க வேணாம். ஏன்னா இதுக்கு ரொம்பவே எனக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் சிஸ்டம் மட்டும்தான் நான் வரைஞ்சதெல்லாம் பாராட்டி இருக்கு. மத்தவங்க பாராட்டி நான் கேட்டதே இல்லை. பாய் அது டக்குன்னு எடுத்து வை. எதனாச்சும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சீனியர் சொல்ல, என்ன பிரச்சனை? என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாய் எடுத்து வை அப்படின்னு டக்குன்னு சொல்றியான். சரி ரொம்பவே நன்றி. நீங்க எனக்கு இந்த பெயிண்டிங் கொடுத்தனால நான் எதிர்காலத்துல ரொம்பவே நல்லாவே கல்டிவேஷன்லயும் சத்தியவாய்ந்தவனாவும் மாற போறேன். அதனால உங்களுக்கு ரொம்பவே நன்றி. அதோட நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது உங்களுக்கு சரியான அப்பாலஜிஸ் பண்றேன். இப்ப நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இவங்க தான் அண்ணனை காப்பாத்துனாங்க. ஆனா எதுவுமே என்கிட்ட இருந்து வாங்கலையே. சாதாரண அந்த சிம்பிள் பெயிண்டிங் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்களே. அப்ப நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் இங்க இம்பீரியர் மாதிரி இருந்திருக்கு. ஆனா சிஸ்டம் வந்து என்னால கல்டிவேஷன் பண்ணவே முடியாது. அதனால நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அது நம்ம கரெக்ட் தானே பிளாக்கி அமைதியா இருக்க. நான் ஒரு நாள் இவங்கள மாதிரியே ஹீரோ ஆகி நான் அந்த நாட்டை காப்பாத்தணும்
அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிளாக்கியும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் கத்துது. நீ ஒன்றும் கனவு காணலையில அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. கனவெல்லாம் இல்லம்மா, இதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் சொல்றத? நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்தேன். அவர் தான் எனக்கு ஃபவுண்டேஷன் ட்ரில்லுமே பில்டு பண்ண உதவி பண்ணாரு. அது என்னமோ உண்மை தானே, அது ஒன்றும் ஃபேக் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது அது என்னமோ கரெக்டு தான் அப்படிதானம்மா. ஓகே, அதோட இந்த எபிசோட் இங்கே முடியும். சாப்டர் 5 தான் பார்க்க போறோம். எங்க அப்பா அந்த டியூன் முடிய கல்யாணம் பண்ண சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே இல்ல. உங்க அப்பாவும் நானும் இன்டர்னல் எஸ்ஸேயும், எக்ஸ்டர்னல் எஸ்ஸேயும் பார்க்கவே நேரம் கரெக்ட்டா இருக்கு. அதனால உன்னைய பார்த்துக்கவே முடியல. நீ சொன்ன எக்ஸ்பெர்ட் வந்து கரெக்ட்டா இந்த கேம கொண்டு போலேன்னா, நீ அவன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதான் பிரின்சஸா உன்னோட டியூட்டி. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா, அந்த லிப்பார்டு மான்ஸ்டர சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எக்ஸோ பாயும் மாஸ்டர் நான் ரெடி பண்ணிட்டேன் அத. வந்து ஃப்ளேவர் மட்டும் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சரி என்ன ஃப்ளேவர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, வெளிய இருந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரு? நம்ம இடத்துக்கு யார் கஸ்டமரா வந்திருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். ஓ! மிஸ் லூ நீங்க தானா? சரி வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லும்போதே, சரி சாரி மிஸ்டர் லீ சொல்லாம வந்ததுக்கு. இதுதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஓ! உங்க அம்மாவா? அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்க்கும்போது, அவங்க அம்மாவும், ஓ! இவன் தான் அந்த ஹிட்டன் எக்ஸ்பர்ட்டா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ என் பேரு தான் ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டெரர் பேசுற சொல்ல, நம்ம ஹீரோவும் டக்குன்னு பயந்துடுறான். என்ன இவங்க ரொம்ப கோவமா பேசுறாங்க. ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க கொஞ்சம் அரகன்ட்டா இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இப்பதான் லஞ்ச்சை முடிச்சேன். வேணும்னா நீங்களும் வந்து சாப்பிடலாம். மாஸ்டர் நான் இப்பதான் சமைச்சு முடிச்சேன் இந்த லெப்பட. வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லும்போதே, எக்ஸோ பாய் நம்ம இடத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்களும் நம்ம கூட வந்து சாப்பிட போறாங்களா மாஸ்டர்? ஆமா. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் பிளேட்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, கியூனோ என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப எடுத்துக்காதீங்க. அது வந்து நம்ம லீவோட இடத்துல இருக்கிற ஒரு சர்வெண்ட் மாதிரி தான். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறனால இது பெரிய விஷயமா ரொம்ப எடுத்துக்காதீங்க. லூவும் போய் எக்ஸோ பாய்ட்ட பேசிட்டு இருக்காங்க. எக்ஸோ பாயும் உங்கள திரும்பவும் பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் லூ அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸோ பாய் நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். என்ன விதமான டூல் இது? வெறும் குக்கிங் மட்டும் இல்லாம எல்ஸ டீஸ் பண்ற டூலாவும் இருக்குது. இத கம்பேர் பண்ணும்போது நம்ம டைனஸ்டில இருக்கிற அந்த ட்ரெஷர் வந்து ஒரு குப்பை மாரி தான் இருக்கும். சரி. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அது போகும் போல அப்படின்னு சொல்லிட்டு கியூன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது லூவும் லீ இது ரொம்பவே நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு கேட்கும்போது லூ இப்படிலாம் லீ கிட்ட அரகண்டா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது லூவும் இப்படி குயிக்கா சேஞ்ச் பண்றீங்களே உங்க பேசலாம் எப்படி லேடி நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க எனக்கு தெரியுது ஆனா என்னோட குக்கிங்கே இப்படி சந்தேகப்படக்கூடாது சரி முன்கூட்டியே இவங்க கணிச்சதால இவங்க தப்பு என்னன்னு இப்ப புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இவன் நினைச்சிட்டு எக்ஸோ பாய் இவங்க ரெண்டு பேத்துக்கும் மீலை சர்வ் பண்ண எந்த டேஸ்ட்ல இருக்கிறதுலே நல்லா இருக்கிற டேஸ்ட்ல எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நைஃப் ஸ்கில்லையும் சீசனிங் எல்லாம் ஆட் பண்ணி அந்த டிஷ் எல்லாம் மேக் பண்ணி சார்கோல் எல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு எக்ஸோ பயம் சொல்லுது இந்த வாசனை அப்படின்னு சொல்லிட்டு கியூனும் லூவும் எடுத்து அதை ஒரு பைட்டு கடிக்க அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு இது ஏற்கனவே டெண்டரா தான் இருக்கு அதோட அந்த சார்கோல் ஸ்மோக்கோட சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கு அதோட சீசனிங் அந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே நல்லா இருக்கு அந்த மீட்டையும் சேர்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெறித்தனமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பீப்புள் வந்து டேஸ்டான என்னாச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டவே இழந்துருவாங்க அதை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது இந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு ஏன்னா ஹோல் பிளேட்டவே நீங்க சாப்பிட்டுட்டீங்க நான் இதை நினைச்சே பார்க்கல இதுதான் லாஸ்ட் மீட் இது நான் வந்து டின்னருக்கு வச்சுக்கலாம் நினைச்சேன் சரி உங்க யாருனாச்சும் வேணுமா லூவும் அவங்க அம்மாவும் பார்க்க டக்குன்னு லூவை அவங்க அம்மா தள்ளி விட்டு அந்த இதை பிடிச்சிடுறாங்க அருமை அருமை எப்படி இருக்கு ஓச்சுரா இதை நான் ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன் சரி இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்லாம கொள்ளாம இன்னைக்கு நீங்க வந்தீங்க சாப்பாடு ருசியா இருந்ததுல வந்த விஷயத்தவே மறந்துட்டேன் லீ கிட்ட நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லு லூவும் அந்த மீட் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போதே சரி ஓகே புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் கரெக்டா இருக்கும் உண்மையாவே மிஸ்டர் லீ நான் தான் இந்த நாட்டோட எல்டஸ்ட் பிரின்சஸ் நான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் வைக்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லாம வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் இங்க முடியுது சாப்டரோட 6 ஸ்டார்டிங்லயே மிஸ்டர் லீ இதை நான் மறைக்கணும்னு நினைக்கல ஆனா என்னோட உண்மையான ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தும் போது நீங்க சாக்காதீங்க அது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணாமே அப்படின்னு நம்பிடும் சொல்ல இல்ல உண்மையாவே நான் கியூன்லாங்கோட செலஸ்டியல் டைனஸ்டியோட ஒரு வாய்ஸ் நான் சொன்னதை அவ கேட்கவே இல்ல எங்க அப்பா இப்பனா அரியணை ஏறி இருக்காரு ஆனா அவரோட ஆட்சி நிலையற்றதா இருக்கு அந்த டூ பவர்ஃபுல் மினிஸ்டரால எங்களுக்கு சொல்ல முடியாத நிறைய கஷ்டம் இருக்கு என்னைய ஒரு துரோகிக்கு கட்டி கொடுக்கவும் எங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாரு ஆனா நாங்க கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லூவும் ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவும் சாக்காகாம ஒண்ணுமே இல்லாம மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் இல்லாம உட்காந்துருக்கான் இவர் இனி சர்ப்ரைஸ் கூட ஆகல எனக்கு தெரியும் மாஸ்டர் லீ வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனா புரியல
எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா கொஞ்சம் புரியல. அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் பொலிட்டிக்கலா உங்க நாட்டோட சம்மந்தப்படல. ஆனா ஒரு விஷயத்த எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. இது வந்து டிராமால வர பிளாட் தானே? என்ன டிராமா பிளாட்டா? அப்படின்னா? நான் இந்த மாரி நெறைய தான் பார்த்துருக்கேன். என்னது நெறைய தான் பார்த்துருக்கீங்களா? இது எனக்கு தெரியும். இவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்க வந்தேன்னா, நான் கண்டிப்பா சேவ் பண்ணிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு லூ வந்திருக்கா. இவ ரொம்பவே சின்ன பொண்ணு. இவரோட ஃபாதர் வந்து இவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா இந்த பொண்ணு அத தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கா. மிஸ் லூ ரொம்ப கவலைப்படாதீங்க. என்கிட்ட எல்லாத்தையும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கிற முக்கிய குழுக்கள 2 இதா பிரிக்கிறாங்க. செலஸ்டியல் டைனஸ்டி, செக்ட். செலஸ்டியல் டைனஸ்டி வந்து ரூல்டு பண்ணுவாங்க கல்டிவேட்டர்ஸ. அதோட அவங்க சோல்ஜர்ஸையும், ரிசர்ச்சையும், இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸையும் நல்லாவே வளர்ப்பாங்க. அவங்க கிட்ட நெறைய இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸும் இருக்காங்க. அதோட கல்டிவேட்டர்ஸ் வந்து ரூல்டு வந்து ஹியூமன்ஸும் பண்ணுவாங்க. அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, செலஸ்டியல் கல்டிவேட்டர்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ புரொடெக்ட் பண்ணுவாங்க. அதோட அவங்க மான்ஸ்டர்ஸ்ல இருந்து ஹியூமன புரொடெக்ட் பண்ணுவாங்க. செலஸ்டியல் டைனஸ்டி வந்து இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த டைனஸ்டில ஒண்ணு தான். ஆனா நாங்க வந்து இம்மோர்டாலிட்டிய நல்லாவே கடைபிடிப்போம். லூ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஃபவுண்டேஷன் ட்ரீம பில்ட் பண்ணிருக்காங்க. இருக்கிற எல்லா கல்டிவேட்டர்ஸும் சிம்பிள் மைண்டட் அவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்காது. இதனால இருக்கிற சத்தியமான 2 மினிஸ்டர் ஒன்னு சேர்ந்து ஹோலி கிங்கவே உருவாக்குனாங்க. அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் இருக்கு. ஏன்னா அவங்க இங்க நல்லது செய்ய வரல. அவங்களுக்கு வேற சில யோசனைகள் இருக்கு. அவங்க 2 பேரும் எக்கச்சக்க கெட்ட வேலை செய்றாங்க. ஆனா எங்களோட அப்பா வந்து அதை தடுக்கனாலும் தடுக்க முடியல. மாஸ்டர் லீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க என்ன பண்ணனே தெரியல. மாஸ்டர் லீ உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நான் இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். பழைய கதை மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு 36 போர் தந்திரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரியுமா? என்னது அதுவா? அப்படின்னு சொல்லிட்டு ராணிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒண்ணு நம்ம கலப்பணும். அந்த 2 மினிஸ்டரோட பையனுக்குள்ளேயே நம்ம சண்டையை மூட்டி விடணும். இதுக்கான வேலையை செய்ய போறது லூத அவங்க 2 பேரு கூடயும் நெருங்கி பழகி அவங்க 2 பேரையும் இப்படிலாம் பண்றாங்க. இவங்க 2 பேர்கிட்டயும் 2 பேரும் அவங்க அவங்க பவரை வச்சு என்னையே இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். செகண்டா நம்ம பண்ண வேண்டியது இந்த பிரச்சனையை நம்ம சந்தோஷமா பாக்குறது. அவ்வளவுதான். இவனும் அதே மாதிரி சொல்லிட அங்க இருக்கிறவனும் என்னது அவன் அப்படி பண்றானா? சரி எங்க அப்பா அங்கதான் இருக்காரு. நான் இந்த வேலையை டக்குன்னு முடிச்சிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதமா. இந்தா வர்றேன். எல்லா விஷயம் நம்ம நினைச்ச மாதிரியே தான் போகும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல சூப்பரா இருக்கு. இந்த ஐடியா சூப்பர். இந்த ஐடியா ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 5வது பேஜ். அதுக்குள்ளேயே வந்து 3 கிங்டம் அந்த மாங்கால வந்துரும். 3 கிங்டம்ங்கிறது அந்த கிளாசிக்கல் சைனா ரொமான்ஸ் நாவல். வேணா படிச்சு பார்த்துட்டு ஃபர்தரா உங்களுக்கு அதையே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுவும் நல்ல மன்னவா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாட்டை தான் நானும் எதிர்பார்த்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்னிங் எக்ஸ்பர்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இதுல நம்ம ஃபன்ன சேர்க்கணுமே. ஒருவேளை இதை நம்ம பழக்கப்படுத்துற மாதிரி பண்ணிக்கலாமா? அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பர்சன் கூட நீங்க இல்லீகலா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதவே வச்சுப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லும்போது ரொம்பவே ஸ்கேரியா இருக்கு. ரொம்ப ஸ்கேரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா இது முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா அந்த அந்த பர்சன் யாரா இருக்கணும்னு அது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. என்ன நான் முடிவு பண்ண போறேனா? சரி எனக்கு புரிஞ்சுச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அதனால நீங்க சொன்ன மாதிரியே அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இல்ல நீங்க ரொம்பவே பொலைட்டா இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் செஞ்சதை ரொம்பவே பெருமைப்படுறேன். அம்மா நீங்க ஒன்னும் கோவப்படலைல. அப்பா எனக்கு 5 வயசுல கொடுத்தத நான் அவருக்கு அந்த கிஃப்ட கொடுத்துட்டேன்னு எதை பத்தி பேசுற? இல்ல அந்த ஜேட பத்தியும் சொல்லும்போது நமக்கு இல்ல அதெல்லாம் சும்மா கால் தூசிக்கு தான் அவருக்கு. ஏன்னா நம்ம இன்னி ப்ரீசியஸா கொடுத்ததா கூட அவர் வாங்குவாரா என்னன்னு தெரியல. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு கிஃப்ட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சரி இந்த டைம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நம்ம அவருக்கு ஒரு பெரிய கிஃப்டோட வரணும். ஏன்னா அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன். அதோட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. அப்படி அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஜேடை வச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஜேடு வந்து லூ போன வட்டம் வரும்போது கொடுத்தாங்க. நான் என்னமோ இது சின்ன ஜேடுன்னு தான் நினைச்சேன். ஆனா பிரின்சஸ் வந்து செலஸ்டியல் டைனஸ்டில இருந்து இந்த ஜேடை கொடுத்திருக்காங்கன்னா இது கொஞ்சம் நல்ல ஜேடுத. அதோட இதுதான் எனக்கு பொண்ணுகிட்ட இருந்து வந்த முதல் கிஃப்ட். யாருக்கு தெரியும் என்னோட ஃபேட் எப்படி வேணா மாறலாம். ஃபியூச்சர்ல அவங்க என்னைய வந்து பார்க்க கூட வரலாம். இல்ல என் கூட ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கனவு உலகத்துல இருக்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம். இந்த ஜேடை இன்னியும் கொஞ்சம் கூர்மையாக்க முடியுதான்னு பார்ப்போம். பிளாக்கியும் இது தேராது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஹீரோவும் அதை வாசல்ல தொங்க போட்டு உள்ள போயிடுறான். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வர்ற மாதிரி கட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல. அதோட இந்த சாப்டர் இங்க முடியுது.